ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக எப்படி பீத்தாம்பரி பவுடர் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பவுடரை ரெடி பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி செம்பு பாத்திரம் எல்லாமே பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடும். ஸோ நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து பித்தளை பாத்திரத்தையோ செம்பு பாத்திரத்தையோ க்ளீன் பண்ணுறதுக்கு பீத்தாம்பரி பவுடர் யூஸ் பண்ணால் எப்படி க்ளீன் ஆகுமோ அதே மாதிரியே பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடும். ஸோ இப்போ வாங்க அந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த பொருள் எல்லாமே சுலபமாக உங்களுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு அந்த ஹோம்மேடாக பீத்தாம்பரி பவுடர் ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம எடுக்கிறது நம்ம சபீனா பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சபீனா பவுடர் வந்து நீங்கள் அதிக அளவில் எடுத்துக்கிறவங்க, ஏன்னா அதுதான் வந்து நம்ம பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து இது கூட நம்ம இன்னும் சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடிய மற்ற பொருட்கள் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் சுலபமாக கிடைக்கக்கூடியது தான். இப்போ நீங்க சபீனா பவுடர் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மத்த பொருட்கள் எல்லாமே 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம முதல்ல சேர்த்த போறது பார்த்தீங்கன்னா, ஆப்ப சோடா. நம்ம பலகாரத்துக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோடா உப்பு இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒரு 1/4 கப்பு போல எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம சேர்த்த போறது உப்பு. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தூள் உப்பு. அதுவுமே 1/4 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட நம்ப மெயினா ஆட் பண்ணக்கூடிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் மெயின் பொருளா இருக்கும் நம்ம கிளீன் பண்றதுக்கு. ஸோ அது வேற ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லெமன் சால்ட். இந்த லெமன் சால்ட் தான் வந்து நமக்கு அந்த எலுமிச்சை பழத்த நம்ம வச்சு கிளீன் பண்ணா எந்த அளவுக்கு பளிச்சுன்னு கிளீன் ஆகுமோ, அதே ப்ராசஸ் தான் இந்த லெமன் சால்ட் வந்து செய்யப்போது. ஸோ, அதனால இதுவும் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த 4 பொருளையும் நம்ம ஒண்ணா மிக்ஸ் பண்ணா மட்டும் போதும். அதிகபட்சம் இத ரெடி பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்ம 1 மாசத்துக்கோ தேவையான அளவுக்கான பீத்தாம்பரி பவுடர நம்மளே ரெடி பண்ணிற முடியும். அடுத்து இதுக்கு வந்து நான் வந்து ஃபுட் கலரும் சேர்த்த போறேன். ஏன்னா நான் இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க இந்த ப்ராசஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப நான் வீடியோக்காக அந்த கலர் வரணுங்கிறதுக்காக நான் வந்து அந்த பிங்க் கலர் வந்து ஆட் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த எல்லா பொருளையுமே ஒரு பவுல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு பெரிய கப் அளவுக்கு வந்து நான் சபீனா பவுடர் வந்து எடுத்திருந்தேன். அது கூட 1/4 கப்பு மத்த 3 பொருட்களையுமே சேர்த்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாரி நீங்க வீட்லயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அ அடிக்கடி நம்ப இந்த பித்தள பாத்திரம், பூஜை பாத்திரம் இது எல்லாத்தையுமே கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கடையிலேருந்து நீங்க வாங்கி பயன்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ, இப்போ நீங்க வந்து கலர ஆட் பண்ணாம இந்த ப்ராசஸோடயே விட்டுட்டாலே போதும். நம்ம வீட்ல வந்து பாத்திரத்த கிளீன் பண்றதுக்கு தான் மெயினா நம்ம இத பயன்படுத்த போறோம். ஸோ, அதனால கலர் வந்து சேர்த்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ, இப்ப நான் வீடியோக்காக மட்டும் அந்த கலர வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ, கடைகள்ல வாங்கக்கூடிய அந்த பீத்தாம்பரி பவுடர் இந்த கலர்ல தான் இருக்கும். ஸோ, அதனால நான் வந்து ஃபுட் கலர் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். பிங்க் கலர் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த பிங்க் கலர்ல தான் வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லிக்விட் ஃபுட் கலர் சேர்த்துட்டீங்கன்னா, கொஞ்சமா இத வந்து வெயில்ல ஒரு 10 நிமிஷம் போல வச்சு எடுத்துருங்க. அந்த ஈரப்பதம் எல்லாமே சுத்தமா காய்ஞ்சிரும். ஸோ, பாருங்க நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ, இப்போ நான் வந்து அதிகமா வந்து ஃபுட் கலர் சேர்த்தல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைட் கலருக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதுவே போதும். ஸோ, இப்போ இந்த பவுடர வச்சு நம்ம பாத்திரங்கள கிளீன் பண்ணி பார்க்கலாம். ஸோ, எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, இது வந்து நம்ம கடைகள்ல வாங்கக்கூடிய பவுடர விடவே நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும். நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆகும். ஸோ, ஒரு கொஞ்சம் போல எடுத்துட்டு நம்ப பித்தள பாத்திரத்தையும், செம்பு பாத்திரத்தையும் கிளீன் பண்ணி பார்க்கலாம். ஸோ, முதல்ல வந்து நான் ஒரு அ டா இந்த டீ கப்பு தான் வந்து கிளீன் பண்ணி காமிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பித்தள கப்பு தான். ஸோ, இப்போ என்னதான் நம்ப அடிக்கடி கிளீன் பண்ணி வச்சாலும், அது அந்த உப்பு தண்ணி படியிறனால, அந்த உள்ளுக்குள்ள எல்லாமே அந்த கரை வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸோ, கலரும் உங்களுக்கு வந்து நல்லா அந்த கருப்பா மாறுனது தெரியும் பாருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பவுடர கொஞ்சமா தொட்டு நம்ம தேய்ச்சா மட்டும் போதும். ஸோ, இது கூட நீங்க வேற எதுவுமே சேர்த்த வேணாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க பவுடர மட்டும் நீங்க வச்சு தேய்ச்சாலே போதும். அந்த கலர் சேஞ்சஸும் வரும். நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, தேய்க்கும்போதே அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஸோ, நான் கப்ப ஃபுல்லாவே தேய்ச்சு எடுத்துட்டேன். ஸோ, இது கூட நீங்க வேற ஏதாவது விம் லிக்விடோ இதெல்லாம் சேர்த்து கிளீன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டுமே போதும். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். வீட்ல இருக்கக்கூடிய எல்லா பூஜை பாத்திரத்தையுமே நீங்க தாராளமா இந்த பவுடர பயன்படுத்தி நீங்க கிளீன் பண்ணிக்கலாம்.
ஸோ ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க கடையில வாங்கக்கூடிய பவுடர விடவே இது நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு சுத்தம் பண்ணி குடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒரு 1 பாக்கெட் அளவுக்கு வந்து நீங்க சபீனா பவுடர் வாங்குனாலே போதும். அது கூடவே வந்து ஒரு 50, 50 கிராம் அளவுக்கு மத்த பொருட்கள்லாம் சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு தேவையான அத பீதாம்பரி பவுடர் நம்மளே வீட்ல வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணி வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து இதே பவுடர் நம்ம பயன்படுத்தி நம்ம செம்பு பாத்திரத்தையும் கிளீன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தரலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்ச அதே பவுடர் தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த குடமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு கிளீன் பண்ணி. ஸோ அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்க தேய்க்கும்போதே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோம்மேடா வீட்லயே ரெடி பண்ண பீதாம்பரி பவுடர வச்சு நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணியாச்சு. ஸோ பாருங்க நம்மளோட செம்பு பாத்திரமும் சரி, அதே மாரி அந்த பித்தள பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு கிளீனா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்திலேயே சுலபமா நீங்களே பீதாம்பரி பவுடர் ரெடி பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்க சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.